गगनशयनं पद्मनाभं सुरेशं विश्वाहारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगीर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौशेयवाक्षं श्रीवत्याङ्गं कौश्वोद्भाषिताङ्गं पुण्यो वेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् பெருமாளுடைய திருநாமம் ரங்கநாதன் இவருடைய திருநாமம் ஆதிசேஷ சயனம், அதாவது 5 தலை ஆதிசேஷன் மேல் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். பெருமாளுடைய தலைமாட்டில் ஏழிருக்கிறது ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி மடிமேல பெருமாள் பள்ளி கொண்டு படுத்து கொண்டிருக்கார். நாபி கமலம், பெருமாளுடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றினவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு 4 வேதங்களை பெருமாள் இடது கையால் காண்பித்து வேத உபதேசிக்கிறார். ருக், யஜுர், சாமம், அதர்வணம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தன்னுடைய இடது புஜத்தை திருவிடையை காண்பிக்கிற மாதிரி கையை வச்சிருப்பார். இங்கே வேத உபதேசிக்கிறதுக்காக கையை தூக்கிட்டு 4 வேதங்களை சொல்லித்தரார். ருக், யஜுர், சாமம், அதர்வணம். பாத சேவையே பாப விமோக்ஷனம். நம்மளாம் பெருமாள் சன்னதி வந்தோம்னால் பாத தரிசனம் தான் பண்ணணும். பாதத்தாண்ட உட்கார்ந்துருக்கிறது பூமாதேவி. அந்த அம்மா அடிமையில் ஒரு பாதம், மற்றொரு பாதம் பாம்பு வால் மேலே வச்சிருக்கார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் பெருமாள் தனித்து யோகசயனமாகவும் இங்கே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் குடும்ப சமையலாக இருக்கார். போகசயனத்தில் இருக்கார். ஸ்ரீரங்க யோகசயனம். இந்த பாம்பு 3 சுற்றான சர்வமண்டலம். அதே மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். பெருமாளுடைய வலது கையை கருடன் தாங்குகிறார். எல்லா பெருமாள் கோவிலும் கருடாழ்வார் வெளியில் இருப்பார். நம்ம கோவிலில் கருடன் உள்ளே இருக்கார். காரணம், பெருமாளுடைய கை சர்வமண்டலம், பாம்பு படுக்கையை விட்டு வெளியில் வந்திருக்கிறார். தோளில் தாங்குகிறார். தமிழ்நாட்டிலே மிக மிக பெரியவர். காலத்திலும் வருடத்திலும் உயரத்திலும் இவர்தான் பெரியவர். மொத்தம் 4 யுகங்கள். முதல் யுகங்கிறது கிருதயுகம், 2வது யுகம் திரேதா, 3வது துவாபரா, இப்போ நடக்கிறது கலியுகா. இந்த கோவில் குருவாக இருக்கிறது முதல் யுகம், முதல் அவதார ஸ்தலம். ஸ்ரீரங்கம் 2வது யுகம், 7வது அவதார ஸ்தலம். இவர் முதல் யுகத்தில் முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம் எடுத்து பெருமாள் வேதங்களை மீட்டென்று இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக பெருமாள் தங்கி 4 வேதங்களை பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்த இடம்தான் ஆதி திருவரங்கம். ஸ்ரீரங்கம் 2வது யுகம், 7வது அவதார் ராமனுடைய காலத்தில் ஸ்ரீரங்கம் உருவாயிருக்கு. கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். கிருஷ்ணாரண்யம்னால் ஒரு வனம், காடு. கோபுர தரிசனமே கோடி புண்ணியம். இந்த கோவிலுடைய கோபுரத்துக்கு சத்தோமயம். கோவில் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி என்று தென்பண்ணை நதி. கோவில் ஸ்தல விருட்சம் புண்ணியமரம். சேத்திரவாளர்களாக இங்கே கிருஷ்ணர் இருக்கார். ஊர் ஆதி திருவரங்கம். ஸ்ரீரங்கம் 108 திவதேசத்தில் சேர்ந்தது. நம்மளது 108 திவதேசத்தில் வராது. 18 புராணங்களில் ஸ்காந்த புராணத்தில் உமாமகேஸ்வரங்கிற ஒரு அத்தியாயத்தில் இந்த கோயிலுடைய வரலாறு இடம்பெற்றிருக்கு. 108 திவதேச பலனை ஒரு புராண சேத்திரம் சேவிச்சோம்னால் அடையும். கிருஷ்ணாரண்யம் அப்படின்னா இது ஒரு வனம், காடு. கோபுர தரிசனமே கோடி புண்ணியம். கோயிலுடைய கோபுரத்துவே சந்தோமயம். கோயிலுடைய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி என்று தென்பண்ணை நதி. கோவில் ஸ்தல விருட்சம் புண்ணியமரம். க்ஷேத்திரபாலகனாக இங்கே கிருஷ்ணர் இருக்கார். ஊர் ஆதி திருவரங்கம். இந்த ஆதி திருவரங்கநாத பெருமாள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வானாபுரம் என்ற தாலுக்காவில் ரிஷிவந்தியம் என்ற தொகுதிக்கு உட்பட்டு இந்த ஊர் இருக்குது. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டரும், திருக்கோவிலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரும், விழுப்புரத்துலேருந்து ஒரு 70 கிலோமீட்டரும், கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு நடுவில் இந்த ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்குது. தமிழ்நாட்டிலே மிக மிக பெரியவர். காலத்திலும் வருடத்திலும் உயரத்திலும் இவர்தான் பெரிய பெருமாள். 27 அடி நவபாஷணத்தால் உருவானவர். மூலிகையினால் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா தான் இந்த பெருமாளை வடிவமைத்தவர். 3 வித பரிகார ஸ்தலம். நம்ம தலையெழுத்தை எழுதுகிற பிரம்மா. அதனால் இந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு இது சம்பந்தமாக வணங்கலாம். 2வது திருமணம் தலைப்பருவார், திருமணம் கருதி இங்கே சேவிக்கலாம். 3வது புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக சேவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம்.
பெருமாளுக்கு வேஷ்டியும் தாயாருக்கு புடவை சாத்துறதா வேண்டிக்கலாம். சன்னதி காக்கால் 6 to இரவு 8 வரை தொடர்ந்து சேவிக்கலாம். மற்ற கோவில்லாம் மத்தியானம் 12 மணி கோவில்கள் பூட்டிடுவான். நம்ம கோவில் பூட்ட மாட்டோம். காலை 6, இரவு 8 தொடர்ந்து சேவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் வேண்டின்னு போகலாம். தொழில், வியாபாரம், படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் இங்கே வேஷ்டி புடவை சாத்துறத வேண்டிக்கலாம். சிவகாந்தாய கல்யாண தியே இதையேற்றினா ஸ்ரீவேங்கட வாசாய ஸ்ரீவாசாய